ஹாய் வீவர்ஸ், நீங்கள் இங்கே பார்க்குறது வந்துட்டு டி நகரில் இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை. நம்ம வந்துட்டு கடைகளெல்லாம் போயிட்டு 1 லிட்டர் நல்லெண்ணெய் கொடுங்க, கடலெண்ணெய் கொடுங்க, தேங்காய் எண்ணெய் கொடுங்கன்னு சொல்கிறோம். அது எந்த அளவில் வந்துட்டு உண்மையாக இருக்குது, எப்படி செய்கிறாங்க, ஏது அதெல்லாம் வந்து நல்லது தானா என்னதுன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்து போய் வாங்கிட்டு வரோம். நிறைய வாய்ப்புகள் வந்து சென்னை மாநகரத்தில் இப்போ இருக்குன்றதை தான் நான் அந்த காணொலி மூலிமா உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். வேறு எதுவுமே கிடையாது. இந்த சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான காரணமே என்னென்னா, நல்ல திங்ஸ் எங்கெங்கெல்லாம் உண்மையானது இருக்கோ அது நாட்டு மக்களுக்கு போய் சேரணும் என்ற இதில் தான் நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கிறோம். பேசிக்காக நாங்கள் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர் வந்துட்டு எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ மக்களாகி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, ஏது இருக்குன்றதெல்லாம் கொஸ்டின் கிடையாது. நான் ரியலாக பார்த்து நான் என்ஜாய் பண்ணி இது உண்மைதான் தெரிஞ்ச பிறகு நான் இந்த பதிவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காரணம் என்னென்னா, நம்மளால் ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க, நான் கை காட்டியிருக்கிறவங்க நல்ல மேலுக்கு வந்திருக்கிறாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்றது தான். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்தது தான் இந்த செக் எண்ணெய். சென்னையில் இந்த செக் எண்ணெயை நான் பார்த்தப்போ மெய் செலுத்திட்டேன். காரணம் என்ன, இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்கான்றது. வியாபாரம் தழைத்தோங்கி இருக்கிற காலத்தில் மக்கள் எல்லாமே வந்து பாரம்பரிய முறையில் செஞ்சப்பட்டதும் பாரம்பரியத்தை மறக்காமலும் எல்லாருமே திரும்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது வந்துட்டு கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெயை கிரைண்ட் பண்ணி கொடுக்குற ஒரு ஷாப்பு தான் டி நகரில் நான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, இவங்க வந்து எள்ளை வச்சுட்டு எண்ணெயை ரெடி பண்ண போகிறாங்க. வாங்க பார்க்கலாம் அது எப்படி செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து வேறு எங்கேயுமே கிடையாது, டி நகரில் தான் இருக்குது. அமுதம் அந்த ஆடெல்லாம் எல்லாமே இருக்கும், நீங்கள் பாருங்கள். யாருக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, இந்த மாதிரி இடத்துல போயிட்டு ஆரோக்கியமாக இருங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க. அடுத்தவங்களால் நம்ம பெனிஃபிட் ஆகுறோமோ இல்லையோ, நம்மளால் ஒரு உயிர் பாதுகாக்கப்படுது, நம்மளால் ஒருத்தர் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, நம்மளால் ஒரு நல்ல செய்தி அடுத்தவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த மாதிரி வேலைகளை செய்யுங்க. எந்த விதமான பிரதிபலனும் பார்க்காம நீங்கள் செய்கிற சிறிய தொண்டு மக்கள் வந்து எல்லாருக்குமே பெருசாக தெரியும். ஆனால் உங்களுக்கு வந்து அது ஒரு சிறுசாக தான் தெரியும். பட் இருந்தாலும் இது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல இதுவாக இருக்கும். பாருங்கள், இந்த எள்ளு கூட வெல்லம் எல்லாம் வச்சு செய்கிறாங்க. இந்த செக்கு ஆடி முடிஞ்ச பிறகு இந்த பிண்ணாக்கை வந்துட்டு மாடுகளுக்கு தீவனமாக கொடுப்பாங்க. இப்போ பர்பி செய்கிறதுக்கு பலவிதமான மதிப்பு கூட்டல் பொருட்களை வச்சு செய்கிறாங்க. இந்த செக்கு ஆடுறப்ப பாருங்கள், அந்த பாரம்பரிய முறையை மறக்காமல் வெல்லம் வச்சு செய்கிறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நேர்த்தியாக இருக்குதுன்னு பாருங்கள். ப்ளஸ் வந்துட்டு எங்ககிட்ட பணம் இல்லை, உங்ககிட்ட பணம் இருக்குது இல்லையா, பணம் கொஞ்சம் கூட போனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல பொருளை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, அவ்வளோதான். ஏழை என்னால் வாங்க முடியாது, உங்ககிட்ட பணம் இருக்குல்ல, நல்ல பொருளை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, 4 பேருக்கு சொல்லுங்கள், அவ்வளோதான். ஆனால் இது வந்து பெரிய மலையெல்லாம் கிடையாது, விலை வித்தியாசத்தில் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பொருட்கள் இந்த இடத்துல விற்குதுன்னு தெரியாமல் எல்லா இடத்துலையும் போய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எங்கே இருந்தாலும் போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. முன்னாடி எங்கள் வீட்டிலலாம் நம்மலாம் வீட்டுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெய் வாங்கி நம்ம விளக்கு ஏற்றுறோம், அது என்னன்னே தெரிய மாட்டேன்னுது. மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. காரணம் என்னென்னா, நம்மளுடைய பிறவி பயனை நம்ம போக்குறதுக்காகவும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக தான் செய்கிறோம். ஆனால் வியாபாரிகள் அப்படி கிடையாது, ஏதோ பிராண்ட் வச்சுட்டு எதோ பேர் சொல்கிறாங்க. சிறிது நாட்களாகவே வந்து நல்லெண்ணெய்ன்றது வந்துட்டு எட்டா கனியாக போயிடுச்சு. விளக்கேற்றுற எண்ணெய் கொடுங்க, என்னமோ கூட்டல் எண்ணெய், 5 எண்ணெய், என்னென்னமோ சொல்கிறாங்க. என்னென்ன விளங்கவே மாட்டேங்குது. அது எப்படி தான் செய்கிறாங்கன்றது கூட தெரியாது. காரணம் என்னென்னா, நம்ம கை கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரித்து நம்ம வந்து ஒரு இறைவனுக்கோ நம்ம சாப்பிட்றதுக்கோ செய்கிறோன்னு சொன்னால் அங்கே உண்மைத்தன்மை இருக்கான்றதே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நம்ம வந்து எல்லாமே வந்து இந்த ஜிஞ்சிலி ஆயில் நல்ல எண்ணெய்ன்றதை பார்த்து பல வருடங்களாக இருக்குது. ஒரு சில மக்கள் மட்டும்தான் இந்த எண்ணெயை வந்துட்டு எவ்வளோ காஸ்ட்லி ஆனாலும் சரி பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிட்டு இது பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நல்லா படித்தவங்க கூட ஒரு பாமரன் மாதிரி இருந்துட்டு இயந்திர உலகம் இருக்கிறதுனால இதை வந்து வாங்கி அன்றாடத்தை வந்து பயன்படுத்திகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து அது உண்மையில் அது என்னன்றதே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு யாரும் முன் வரல. யாராச்சும் வந்தாக்கா நல்லாயிருக்கும். காரணம் என்னென்னா, இந்த எள்ளி எண்ணெய்ன்றது வந்துட்டு அதிலே போட்டிருப்பாங்க, விளக்கு எண்ணெய்ன்னு போட்டிருப்பாங்க. விளக்கு எண்ணெய்னாக்கா வந்து சாப்பிடலாம், அதில் வந்து சாப்பாட்டுக்கு வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஆனால் அந்த பேக்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட் ஹீட்டபிள்னு போட்டிருக்கும்.
ஸோ நல்லெண்ணெய் வந்து நம்ம எள்ளில் செய்கிற எண்ணெய் ஏன் நம்ம சாப்பிடக்கூடாது என்ற கேள்வி எழுது இல்லையா? நானே நிறைய வாட்டி அந்த பேப்பரெல்லாம் பார்த்துட்டு கண் கலங்கி இருக்கிறேன். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் நம்ம வந்து வாங்கிட்டு போகிறோம், நம்ம செய்கிறோம், நம்ம கோயிலுக்கு விளக்கேற்ற போகிறோம், நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்குகிறோன்னு சொல்லி இது பண்ணுறப்போ வந்துட்டு கிடைச்சது தான் இந்த அட்ரஸ். இந்த பக்கம் போகிறப்ப என்னையும் அறியாமல் நான் இதை வந்து பார்த்து மெய் செலுத்திட்டேன். இது மக்களாகி உங்கள் எல்லாருக்குமே தெரியணுன்ற நல்ல எண்ணத்தோடு தான் நான் இந்த காணொலியை உங்கள் கூட வந்து பகிர்றேன். பகிர்றது மட்டும் கிடையாது, இது போல் நல்ல நல்ல இடங்கள் இருக்குன்றதையும் நீங்கள் மக்களாகிய நீங்கள் அடுத்தவங்களுக்கும் பகிருங்க. அப்போ வந்து மக்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க, மக்கள் எல்லாருக்குமே செவி சாய்ப்பாங்க. இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குன்றது யாராச்சும் வந்து ஒருத்தராச்சும் கேள்வி கேட்பாங்கன்னு நான் பார்க்குறேன். யாருமே கேள்வி கேட்கலங்க. இது வரைக்கும் எண்ணெய் கொடுங்கன்னு வாங்கிட்டு விளக்கேற்றதுக்கு போகிறாங்க. அந்த பிராண்டில் வந்து சொல்கிறது நல்லெண்ணெய் வந்து இருக்கிறப்ப எப்படி சாப்பிடாமல் இருக்க முடியும் சொல்லுங்கள்? நல்லெண்ணெய்னா நல்லெண்ணெய் தானே, அப்போ அது சாப்பிட்றது தானே. அப்போனா விளக்கு ஏற்றத்துக்கு மட்டும்னா என்ன அர்த்தம்? அதை எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க அது தெரியல. அந்த பிராண்ட் போடப்போ அந்த பிரிண்ட்லேயே போட்டிருக்காங்க நாட் ஈட்டபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது நமக்கு விளங்குது இது ஏதோ ஒரு எண்ணெய்ன்னு சொல்லிட்டு. நம்ம பிறவி பயனை நம்ம போக்குறதுக்காக, நம்ம கடினங்களை போக்குவரத்துக்காக ஒரு விளக்கு தீபம் ஏற்றணுன்றது நல்ல எண்ணத்தில் நம்ம போனோம்னா அங்கே வந்து தீபம் ஏற்றுறது எந்த விதமான எண்ணெய்ன்றது தெரியல. ஸோ இதயம் நல்லெண்ணெய் எல்லாமே சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து தப்பு, யார் மேலே தப்பு யார் மேலே ரைட்டுன்னு சொல்ல விரும்ப வரல. நான் இந்த காணொளி வந்து உங்கள் கூட பதிவு பண்ணுறதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி பாரம்பரிய முறையில் நல்ல முறையில் இந்த உங்ககிட்ட இருந்து நீங்களே கொண்டு போய் கொடுத்து கூட அரைச்சி வாங்கிட்டு வந்துடலாம். அவங்களே ரெடிமேடாக விற்கிறாங்க, பண்ணி விற்கிறாங்க பாட்டில்ஸில். எவ்வளோ ரேட் வந்துட்டு உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு மக்களுக்கும் பகிரலாம், உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம். ஸோ நல்ல பணியை செய்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க, அற்புதமாக இருங்க. அடுத்தவங்களுக்கு சேவை செய்யணுன்ற மோட்டிவேஷன் நம்ம எதுவும் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு கை காட்டி மரமாக இருந்தால் கூட நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன். இந்த எள்ளு வந்து நான் பேசி முடிக்கிறப்பவே வந்துட்டு இந்த செக்கில் வந்து ஆட்டி முடிச்சுட்டு எண்ணெய் வெளியில் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய சந்தோஷம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறைய சந்தோஷம். ஸோ நல்ல மக்களுக்கு 4 மக்களுக்கு போய் இது சேர்ந்ததுன்னா அதை விட பெரிய சந்தோஷம். மக்களாக நீங்கள் எல்லாரும் பண்ண வேண்டியது என்னென்னா, ஷார்ட்ஸ் டுடேக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது மூலிமா 4 பேருக்கு நல்ல ரீச் ஆயிடுச்சுன்னா தான், நிறைய சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் நம்ம போடுற நல்ல உண்மையான தகவல்கள் வந்துட்டு இதில் போய் சேரும். இதில் ஒன்று ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் இவ்வளோ பேர் இருந்தால் கூட என்னோடய காணொலி போடுறப்ப புது ஆட்கள் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் கொஞ்சம் தான் பார்க்குறாங்க. இது நான் சொல்லலை, அந்த யூடியூப்பில் இருக்கிற அனலிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ மக்களாக நீங்கள் கொடுக்குற ஒரு சிறிய ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட், இது மூலயமா நாங்கள் எங்களை வந்து மெருகேற்றிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன போகலாம், மக்களுக்கு என்ன கொடுக்கலான்னு சொல்லி நல்ல தாட்டோட அடுத்த முறை இதை விட நல்ல ஒரு காலனி மூலமா நான் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்தவங்களுக்கு பகிருங்க. ஸோ நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம். வாழ்க வளமுடன். ஷார்ட்ஸ் டுடேயிலேருந்து உங்களை பார்க்குறதுல சந்தோஷம். மூஞ்சி பார்த்தாதான்றது கிடையாது, பார்க்காமலே நிறைய உதவி செய்யலாம். நன்றி, வணக்கம்.